வீட்ல அம்மா பாவக்காய் குழம்பு செஞ்சிருந்தா என்னது பாவக்காயான்னு இழுப்போம். இப்ப நம்மளே ஹெல்த்துக்கு நல்லதுன்னு செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டோம். அதுலயும் வீட்ல கீரைலாம் செஞ்சிருந்தாங்கன்னா தொட்டு கூட பார்க்க மாட்டோம். இப்ப டயட்ன்ற பேர்ல பச்சையா சாப்பிடுறதுக்கு கூட ரெடியா இருக்கும். நம்மளோட அம்மா ஹெல்தியா சாப்பிட சொல்லும் போது புரியாதது நம்ம அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் புரியுது. நான் பாவக்காய் குழம்பு எப்படி செஞ்சேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெயில பாவக்காய் கொஞ்சமா உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். அதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 7-8 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கணும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாவக்காய், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாவோட பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 10 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா வத்தி வந்துடும். 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வெல்லம் வேணானா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கசப்பு தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஆட் பண்ணிப்பேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.